கோல்டு வின்னர் அம்மாக்களின் நம்பிக்கை. டிஎம்கே தொடர்ந்து பிஜேபி அப்படின்றதெல்லாம் அரசியல் பண்ணுறாங்க. பாஜக அதிமுக எந்த இடத்துல தவறி விட்டாங்க? ஏன்னா டிஎம்கே விசஸ் பிஜேபி அப்படின்ற முழக்கத்துக்கு அதிமுக தலைவர்கள் பதில் சொல்கிறாங்க. இது வந்து சட்டமன்ற தேர்தல், இது எப்படி நீங்கள் எப்படி சொல்வீங்க அப்படின்னு. ஆனால் அவங்க வந்து டிஎம்கே விசஸ் ஏடிஎம்கே தானே சொல்ல வச்சிருக்கணும். எதிர்கட்சியாக தொடர்ந்து செயல்பட்டு டிஎம்கே விசஸ் ஏடிஎம்கே தானே சொல்ல வச்சிருக்கணும். பிஜேபின்னு சொல்ல விட்டது அதிமுகவோட தவறு தானே. இது அதிமுகவோட ஒரு தலைவர்னு சொல்லலாம். அதை விட தாண்டி இது திமுகவோட ப்ளஸ் பாயிண்ட். ஆக்சுவலாக திமுக வந்து இதுதான் நம்ம ஸ்ட்ராங்கான பாயிண்ட், இதுதான் நம்மளுடைய சக்ஸஸ் ஃபார்முலா அப்படின்னால அதை தொடர்ந்து முன்னெடுத்து போனாங்க. பாஜகவை முன்னிறுத்தினால் மட்டும்தான். இப்போ இன்றைக்கி பாருங்கள், சமீபத்தில் அதை பற்றி பேசாமல் தொகுதி எண்ணிக்கை பற்றி பேசினால தான் அந்த கூட்டணியில் வந்து எல்லாருமே வந்து குரல் எழுப்புறாங்க. எனக்கு 5 எனக்கு 6 அப்படின்னு பேசுகிறாங்க. தொடர்ந்து பாஜக எதிர்ப்பிலே உறுதியாக இருந்திருந்தால் அது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கும். பட் கொஞ்சம் டிவேட்டாக இல்லை, நம்ம சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிவேட் ஆகும்போது தான் அங்கே வந்து உங்கள் சாதனையை சொல்கிறதுக்கு நாங்கள் எதுக்கு அப்படிங்கிற மாதிரி கூட்டணியை ஃபீல் பண்ணி எங்களுக்கான உரிமை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல ஒரு கலகம், ஒரு போர்க்கொடி அங்கே வருது. ஸோ அதனால் திமுக கையில் எடுத்த அந்த சக்ஸஸ் ஃபார்முலா தான். அதை எப்படியாவது சக்ஸஸ் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அதிமுக இல்லை எங்ககிட்ட பேசுங்க அப்படிங்கிறத சொல்கிறேன். நீங்கள் பாஜகட்ட பேசாதீங்கன்ட்டு. மேபி இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் பாஜகவும் அமைதியாக இருக்குன்னு நான் பார்க்குறேன். இப்போ இந்த கூட்டணி அறிவித்த பிறகு பாஜக இந்த அதிமுக கூட்டணியில் என்ன விதமான ஒரு வேல்யூ அடிஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. ஒரே ஒரு எக்ஸப்ஷன், தினகரன் அவர் முரண்டு பிடித்தார். அவர் தலைமை, அதிமுக தலைமை என்டிஏ தலைமைக்கு எதிராக கருத்து சொன்னதுனால அவரை சமாதானப்படுத்தி இந்த கூட்டணிக்கு அழைச்சிட்டு வந்தாங்க. அது தவிர மற்ற எல்லா விஷயங்களையும் செய்தது வந்து எடப்பாடி அவர்கள் தான். நீங்கள் பாமக உள்ளே கொண்டு வந்தது சரி, இன்னைக்கு எல்லாம் வந்து சரி. இன்னைக்கு கடந்த பியூஷ் கோயல் வந்து நீங்கள் பேசினார்ல, பேச்சுவார்த்தை நடத்துறதுன்னா பாஜக தேசிய தலைமை கிட்ட பேசிப்போம் அப்படின்னு சொல்றாங்க. கூட்டணி பேச்சுவார்த்தை எல்லாமே அவங்க சின்னமே வந்து தாமரை சின்னத்துல அதிகமான கூட்டணி கட்சிகள் நிக்கலாம், அந்த சிறு சிறு கட்சிகள் எல்லாம் நிக்கலாம் அப்படின்னு தான் சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி எந்த அளவுக்கு இதை முடிச்சிட்டார் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. இல்ல அது கூட்டணி பங்கீட்டுல எடப்பாடி அவர்களுடைய கை எந்த அளவுக்கு ஓங்கி இருக்கு அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. இல்ல அது ஏன் ஓங்கி இருக்கு, அது ஓங்கி இல்லை அப்படிங்கிறது தான் திமுக பிரச்சாரம். அதனாலதான் அது இவ்வளவு தூரம் வந்து சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இன்னைய வரைக்கும் எடப்பாடி அவர் டெல்லி போறதை குசின் பண்றாங்கல்ல. அது கொஸ்டின் பண்ண வைக்கிறதுக்கான காரணம் அது பண்ணால் மட்டும்தான் நமக்கு சக்ஸஸ் அப்படிங்கிறாங்கல்ல. நான் ஒரு பாயிண்ட் சொன்னேன்ல, கனிமொழி போகும்போது ஏன் அந்த மாதிரி கொஸ்டின் வரல அப்படிங்கும்போது இந்த கேள்வி எழுப்பினால் எடப்பாடி வந்து பணிந்து போகிறா, எடப்பாடி வீக்கா இருக்காங்கிற ஒரு பர்செப்ஷன் கிரியேட் ஆகணும் திமுகவை விரும்புது. அது மாதிரி அந்த பர்செப்ஷன் கிரியேட் ஆனால் மட்டும்தான் அதுதான் அவங்களுக்கு அந்த பெர்செப்ஷன் திமுகனால உண்டாச்சா? பாஜக மற்ற மாநிலங்கள்ல ஒரு விமர்சனமாக இருக்குல்ல, கூட்டணி கட்சிகளை வந்து அவங்க சிரிச்சு அவங்களோட இதா மாத்திடுறாங்க, அவங்க பலமாயிடுறாங்க அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்குல்ல. அந்த இதுல தமிழ்நாட்டுல ஏடிஎம்கே கூட்டணியில இருக்கிறதுனால இந்த விமர்சனம் வைக்கப்படுது, திமுக சொல்றதுனால இந்த விமர்சனம் வைக்கப்படுதுன்னு எடுத்துக்கோங்க. இல்ல நீங்க திமுக, அதாவது திமுக பாஜக கூட்டணிங்கிறது தவிர்க்க முடியாது. 2 பேரும் பிரிஞ்சு நிற்கவும் முடியாது. ஓட்டு ஸ்பிட்டான 2024 நம்ம பார்த்தோம். நான் என்ன சொல்றேன், இதுக்கு பின்னாடி இது வந்து ஒரு நிஜமாவே ஒரு ஸ்ட்ராட்டஜியா, ஒரு தந்திரமா பாஜக வந்து கூட்டணி அறிவித்த பிறகு நான் டெல்லியில உட்காந்துருக்கேன், நான் களத்துக்கு வரல, நீங்களே லீட் பண்ணுங்கன்னு சொல்றது தந்திரமாக இருந்தால் அது நிச்சயமாக அதிமுக கை கொடுக்கும். இல்ல கடைசி நேரத்தில் நாங்க வந்து களத்துல இறங்குவோம் அப்படின்னா அது நிச்சயமாக திமுகவுக்கு ஒரு கேக் வாக். ஆக்சுவலா இப்ப இன்னைக்கு வந்து பாஜக இன்னைக்கு அவர் இன்னைக்கு எடப்பாடியோட விசிட் வந்து ஒரு ஃபெயிலியர் அப்படின்னு எப்ப சொல்லுவோம்னா, இன்னைக்கு அவர் போயிட்டு நீங்க என்னதான் ஸ்ட்ராட்டஜி இருக்கீங்க, தமிழ்நாட்டுக்கு நீங்க என்ன ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டு அதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பதில் பாஜக தலைமையிலிருந்து கிடைத்ததுனால் அதுதான் மிகப்பெரிய வெற்றி. இல்லைங்க, தமிழ்நாடு ஒன் ஆஃப் த ஸ்டேட்டு, எங்களுடைய ஃபோக்கஸ் வந்து வெஸ்ட் பெங்காலையும் அஸ்ஸாமில் தான் இருக்குது, மேபி கேரளா கூட நாங்கள் இப்போ தமிழ்நாடு உங்கள் இஷ்டம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா 2 விதமாக பாசிட்டிவாக பார்த்துக்கலாம். ஒரு விதத்தில் ரிலீஃப் என்னன்னா, அதிமுகவை முன்னிலைப்படுத்தி நீங்கள் கூட்டணியாக போய் நின்று களத்தில் பாஜகவே இல்லை, அதிமுக தான் இருக்கு, பாஜகங்கிறது ஒரு சபார்டினேட்டட் டாப் 5 கட்சியில் 5வது கட்சி தான் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது பெரிய அட்வான்டேஜ் அதிமுகவுக்கு. அதே மாறாக ஸ்ட்ராட்டஜி இல்லைன்னு தென் தமிழ்நாட்டில் வந்து பாஜக ஸ்ட்ராட்டஜி இல்லைன்னா கம்ப்ளீட்டாக வாஷ் அவுட் இந்த கூட்டணி ஆகும். ஏன்னா நீங்கள் அந்த இடத்துல ரொம்ப டபுள் ஸ்ட்ராங்காக இருக்குது. அங்கே இருக்கிற முக்குழுத சமூக வாக்கள்லாம் எல்லாமே திமுக பக்கம் திரண்டு போகும்போது அது எந்தெந்த தொகுதியில் என்ன மாதிரியான வேட்பாளரை போடணும், யார் நிற்கணும், பிஜேபி நிற்கணுமா அதிமுக நிற்கணுமா அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக அதை முடிவு பண்ண வேண்டிய இடத்துல வந்து அதிமுக மட்டும் இல்லை, அந்த இடத்துல பாஜகவும் இருக்கு. ஏன்னா அது ரொம்ப சென்சிட்டிவான ஏரியா. அதனால தான் திருப்பரங்குன்றம் இஷ்யூஸ்லாம் எடுத்தாங்க. ஸோ திருப்பரங்குன்றத்துலையும் ஆரம்பிச்சு அங்கே பின்னாடி டவுன் சவுத்தில் எங்கெங்கெல்லாம் போட்டியிட போறாங்கிற முடிவை வந்து அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்து தான் எடுக்கணும். அது யாராவது ஒருத்தங்க வந்து லீட் பண்ணியிருந்தா கூட அங்கே சிக்கல் வரும். ஸோ மற்ற வெளிப்படையாக சொல்றேன், தென் தமிழ்நாட்டில் பாஜக லீட் பண்ணி ஆகணும், அப்பதான் இந்த கூட்டணிக்கு சக்சஸ். வட தமிழ்நாட்டில் அதிமுக லீட் பண்ணி ஆகணும், அப்பதான் அந்த கூட்டணி சக்சஸ். இது ரெண்டும் மாறிடுச்சுன்னா, அதனால இந்த கூட்டணி கட்சிகள் எல்லா 234 தொகுதியிலும் செல்வாக்கோட இல்லை.
ஒரு இடத்துல வந்து அப்பர் ஹேண்ட் எடுக்கிறாங்க, ஒரு இடத்துல இந்த காம்பினேஷன் கரெக்டா பர்ஃபெக்டா இருந்ததுன்னா சக்சஸ், அப்படி இல்லைன்னா அது எடுபடாது. இது வெளிப்படையா தெரிஞ்ச விஷயம் தான் எல்லாத்துக்கும். பட் இங்க அதுவே ஒரு நெகட்டிவ் ஆகுது உங்களுக்கு திமுகவுக்கு. எல்லாரும் எல்லா இடத்துலயும் இருக்காங்க, எப்படி பேலன்ஸ் பண்ண போறாங்க, அது அவங்களுடைய இது. பட் இன்னைக்கு எடப்பாடியே வந்து இறங்கி ட்ரை பண்றாரு, அவரே நேரா போய் பேசுறாரு பாஜக கிட்ட, அவரே நேரா போய் அமித்ஷாட்ட பேசுறாரு. பட் இங்க வந்து ஒரு பக்கம் வந்து கனிமொழி பேசுறாங்க, இன்னொரு பக்கம் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சேனல்ல பேசிட்டே இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அது என்ன சக்சஸ் அவங்களுக்கு தெரியும். பட் நீங்க வெயிட் பண்ணி பார்ப்போம். இது ஒரு ஸ்ட்ராட்டஜி, நல்ல ஸ்ட்ராட்டஜியா இருந்து நான் என்ன சொல்றேன், நான் ரொம்ப குறிப்பா பார்க்கறது வந்து எண்ணிக்கை முக்கியம் இல்லை இந்த கூட்டணியில். எந்தெந்த தொகுதியில் போட்டியிட போறாங்கிறதா ரொம்ப முக்கியமான ஃபேக்டர். ஆக்சுவலா எந்த தொகுதியின் முடினாலே அவங்க ஆல்வேஸா அவங்க வேட்பாளர் ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த தொகுதியில் இந்த பாஜக களம் இருக்க போதுன்னா நீங்க ஆப்போசிட்ல அந்த கால்குலேஷன் பண்ணி பார்க்கும்போது எளிதாக யூகிக்க முடியும்.